இன்றைக்கு செய்ய போகிறது ஸ்ட்ராபெரி ஜாம். அந்த ஜாம் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் வாங்கும். ஸ்ட்ராபெரி இலைக்குள்ளே அப்படியே மறைச்சி மறைச்சி தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா குழியாக தொங்கும் இப்படியே. நல்லா தான் இருக்கு. நம்ம டேஸ்ட் இதுக்கு வந்து பலகை இந்த தூள் கொண்டு போட்டிருக்கேன்னு சொன்னால் இந்த ஏற்பேரை வந்து சரியான மெதுமையானது. ஸோ அவைய வந்து அப்படி பெட்டு மாதிரி போட்டு படுக்க வச்சுருக்கு. அதில் இறுக்கி அமர்த்தினா நசி இப்படி அமர்த்தினாங்க அதுங்களா சரியான சாஃப்டானது. குழந்தை பிள்ளைய பாவிக்கிற மாதிரி தான் எடுக்கும். என்ன டேஸ்ட். எஸ் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஸ்ட்ராபெரி ஜாம். இதில் 2 கிலோ கூட 2.5 கிலோ வரும் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த இனிப்பான ஸ்ட்ராபெரி. இதில் 1 கிலோ சீனியை எடுத்துருக்கிறேன். மீன்ஸ்னால் சீனியை நாங்கள் குறைச்சி தான் போட போகிறோம். இன்றைக்கு பழங்கள் நல்ல இனிப்பாக இருக்கிறபடியாக சீனியை குறைச்சி போடுறோம். பாதி தேசிக்காக காணும். இனி இந்த ஸ்ட்ராபெரியை வந்து நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ராபெரியை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுப்போம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ராபெரி அடித்தாச்சு. இனி இதுக்குள்ளே அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம். அப்போ அதுக்குள்ளே சீனியையும் போட்டு கலந்து போட்டு கொதிக்க விடுவோம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் 1 கிலோ சீனி தான் போட போகிறோம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காணாட்டு என்ன கொஞ்சம் சீனி போட்டு கொள்ளலாம். நான் இந்த 2 கிலோ ப்ரௌன் சுகர் தான் பாவிக்கிறேன். இப்போ இனி இதை கலந்து விட்டு கொள்ளுவோம். அது கொதிக்கட்டும். அடுப்பு போட்டு இருக்கு, கலந்து விட்டு கொள்ளுவோம். இந்த அடித்த ஸ்ட்ராபெரியில் சாறையும் சீனியையும் இப்போ சேர்த்து கொதிக்க விட்டுருக்கிறோம். இது கொஞ்சம் கூட தான் அடுப்பை கூட்டி விட்டுருக்குறேன். கொஞ்சம் கொதிக்க தொடங்க நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். அடியில் பிடிக்காமல் அடிக்கடி கிளறி விட்டு கொள்ளணும். இதுக்குள்ளே சீனி கொஞ்சம் காணாமல் இருக்குது. நான் இதுக்குள்ளே 1 கப் சீனி போட்டுக்கொள்கிறேன். திருப்பவும் இந்த பெரிய கப்பாலான்னு 1 கப் போட்டிருக்கேன். மெஷரிங் கப் இல்லை. நாங்கள் ஒரு பாதி தேசிக்காய் விட்டுக்கொள்ளுவோம். இது வந்து நாங்கள் பழுதாகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அந்த தேசிக்காய் விட்டுருக்குது. உடனே நாங்கள் முழுக்க பாவிக்க போகிறோம்னு சொன்னால் தேசிப்புளி கூட தேவையில்லை. கொஞ்சம் வச்சிருக்க போகிறோம்னு சொன்னால் தேசிப்புளி விட்டு அது பழுதாகாமல் இருக்கும். அதுக்காண்டி தான்
இதாட்டிருக்கோம். நாங்கள் 1 கிழமை 2 கிழமை ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிக்கலாம். இப்போ இதை இப்படி இன்னும் கொஞ்சம் 10 மட்டும் நாங்கள் இதை கைவிடாமல் கிளறி காய்ச்சிக்கணும். இப்போ இந்த ஜாமுகளை காய்ச்ச முடிய நாங்கள் போட்டு வைக்கிறதுக்காண்டி இந்த போத்துலால் வந்து நான் இந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் கொதிக்க போட்டிருக்கிறேன். நண்டை எல்லாம் கொதிக்க வச்சு எடுத்த பிறகு நாங்கள் இந்த ஜாம் காய்ச்சின கூட இந்த போத்துலாலுக்கு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து வற்றி கொண்டு வருகுது. இன்னும் கொஞ்சம் பத்தோடும், கொஞ்சம் தண்ணியாக கிடக்குது. கொஞ்சம் மேலே நிறைய நுரியல் எல்லாம் அடங்கிட்டுது. நாங்கள் இன்னும் பற்ற விட்டு காய்ச்சி விடுவோம். ஜாம் வந்து திக்காகி கொண்டு வருது. இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் விரிட்டுது. இனி இதை நாங்கள் ஒரு கொஞ்சத்தை ஒரு டிஷ்ஷில் வச்சு போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பார்ப்போம். இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் இப்போ ஊற்றி போட்டு வச்சோம். நாங்கள் இது ஃப்ரிட்ஜில் ஊற்றி போட்டு வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு பார்த்தோம். நாங்கள் இப்படி தண்ணி மாதிரி ஓடாமல் இதாக நின்றுதான்னு சொன்னால் அந்த பதம் சரி. அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படி இழுத்து பார்க்கலாம். கையால் இழுத்து பார்த்தாலும் இது நாங்கள் இதை நீ போத்தில் ஊற்றி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கொள்ளுவோம். ஊற்றி போட்டோன்னா சுடுது. சாப்பிடுங்க. யார் வேணும்? அடுத்ததாங்க சிறப்பாண்டு கட்டிட்டு போனவங்க. யார் சிறப்பா? இப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ராபெரி வச்சு இந்த ஜாம் காய்ச்சி முடிஞ்சுது. இதே மாதிரி உங்கள்கிட்ட வீட்டில் தோட்டத்தில் வளர்த்து வச்சுருந்தா இந்த ஸ்ட்ராபெரி சீசனில் வந்து நிறைய பழம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நல்ல சுவையான ருசியான ஸ்ட்ராபெரி ஜாம் நீங்களும் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.